Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மோடி என்கிற இந்த நாட்டின் பாசிஸ்ட் கை வைக்கிற போது ஒரே ஒரு தலைவன் தான், முத்துவேல் கருணாநிதி அன்பு தலைவன் தான் இந்தியாவில் எதிர்த்து கேள்வி வைக்கிறார். ஹிந்தி சமஸ்கிருதத்தை படி என்று மோடி சர்க்கார், மோடி அரசு சொல்கிற போது அதை எதிர்த்து கேள்வி வைப்பதற்கு எங்கள் தலைவர், எங்கள் முதல்வரை கரத்தை வலுப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்றுதான் ஓரணியில் தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். நான் வாங்குற பேஸ்ட்ல ஜிஎஸ்டி கட்டுறேன், பிரஸ்ல ஜிஎஸ்டி கட்டுறேன், அத்தனைகளை ஜிஎஸ்டி கட்ட பின்னாடி நான் வரியை கொண்டு போய் மோடி அரசாங்கம் வச்சுட்டு கேட்டா அவன் அப்பா விட்டு சுத்தாங்க கேட்கிறான். ஆமாடா, அரசியல் சட்டத்துக்கு எதிராக RSS கும்பலும் பாஜகவும் வெறியாட்டம் ஆடுகிற போது இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் தான் டெல்லிக்கு எப்போதுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னார்னா அது நம்ம முதலமைச்சர் தான். என் மொழியை, என் மண்ணை, என் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தலைவர் கிடைத்தார், அவர்தான் உங்கள் தலைவர். ஒரு பக்கம் மகளிர் மேம்பாடு, ஒரு பக்கம் மாணவர் மேம்பாடு, ஒரு பக்கம் மீனவர் மேம்பாடு, ஒரு பக்கம் நெசவாளர் மேம்பாடு, ஒரு பக்கம் விவசாயிகள் மேம்பாடு, இதையெல்லாம் தாண்டி எங்கள் மண்ணின் மானத்தை, மாநிலத்தின் மானத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அவர்தான் முத்துவேல் கருணாநிதி அன்பு முதலமைச்சர். எவனா ஒருத்தர் திமுக என்ன செஞ்சுன்னு கேட்டா, டே என் பேருக்கு பின்னாடி இந்த சாதின்னு போட தூக்கிட்டு BA BL ML டிகிரி போட வச்சு இயக்க திமுக தானு திமுறோட சொல்லுங்க. அந்த திமுறை, அந்த கல்வி என்கிற ஆயுதத்தை, கல்வி என்கிற சுயமரியாதையை மோடி என்கிற இந்த நாட்டின் பாசிஸ்ட் கை வைக்கிற போது ஒரே ஒரு தலைவன் தான், முத்துவேல் கருணாநிதி அன்பு தலைவன் தான் இந்தியாவில் எதிர்த்து கேள்வி வைக்கிறார். என் மக்களுடைய கல்வியில் நீ கை வைத்தால், எப்படி கை வைத்தால்? புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வருகிறான். எப்படி கொண்டு வருகிறான்? புதிய கல்விக் கொள்கையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள் நீ என் நடராஜருக்கு சமஸ்கிருதத்தை ஓதினால் மந்திரம் கேட்குமா? எம்பாட்டன் நடராஜனுக்கு என்பாட்டனுக்கு எம்மொழி தமிழில் ஓதுனா கேட்காதா? எங்கள் அவையார் போய் எங்கள் முருகனிடம் வாதிடுகிற போது இவன் தமிழை கேட்க வந்த என்று சொன்னாரே, அந்த தமிழ் ஓதுனா கேட்காதா? இதை கேட்பதற்கு தலைவர் வேண்டுமல்லவா? அதுதான் உங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி அன்பு முதலமைச்சர். கும்பிடுற கடவுள் வேண்டுமானால் அவன் வேளாக இருக்கலாம், ஆனால் வழிபாட்டு முறையில் நாங்கள் ஒன்றென்று நிற்கிற இந்த சமத்துவத்திற்கு எதிராக மோடி அரசு தாக்குதல் நடத்துகிற போது அந்த தாக்குதலை தடுக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது, இருந்திருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு இயக்கம் வந்தது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். அன்பு கொண்டவர்களே, உங்கள் மொழி எம்மொழி உயர்தனி செம்மொழி என்கிறான். ஆனால் இதை நீச பாஷைன்னு சொன்னான். எப்படி நீச பாஷை? சமஸ்கிருதம் படித்தால் தான் உனக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னான். சமஸ்கிருத படி, ஹிந்தி படி வேலை வாய்ப்பு என்று சொன்னான். நாடு விடுதல் இருந்தது. நாட்டுடைய அரசியல் சட்டத்தை எழுதி முடித்தவுடன் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தி என்கிறார்கள். இந்தியா என்கிற நாட்டுக்குள் இந்தி தான் ஆட்சி மொழி, இந்தி தான் அரசு மொழி என்று சொன்னார்கள். இந்தியா என்பது இந்தி பேசுகிறவங்க மட்டும் சொந்தமான நாடா? இந்தி பேச சொந்தமான நாடா? இந்தியா என்கிற நாட்டுக்குள் தலையில் காலில் இருக்கிற காஷ்மீர் என்கிற மாநிலம், அந்த மாநிலத்துடைய தாய்மொழி காஷ்மீர் என்கிற மொழி. ராஜஸ்தான் என்கிற மாநிலம், அந்த மாநிலத்துடைய தாய்மொழி ராஜஸ்தானி, அந்த மாநிலத்துடைய தாய்மொழி மார்வாரி. ஹிமாச்சல பிரதேசங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி ஹிம். பக்கத்தில் இருக்கிற உத்தரகாண்ட் என்கிற மாநிலம், அந்த மாநிலத்து தாய்மொழி அங்க இருக்கக்கூடிய போஜ்புரி. உத்தரப்பிரதேசங்கிற மாநிலம், அந்த மாநிலத்து தாய்மொழி போஜ்புரி, மைதிலி, சாந்திரி. பீகார் என்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி போஜ்புரி, மைதிலி, சாந்திரி, அவதி. மேற்கு வங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி வங்கம். அசாம் என்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி அசாமி. நாகாலாந்து என்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி நாகா. மணிப்பூர் என்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி மணிப்பூரி. இங்க இருக்கக்கூடிய திரிபுரா என்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி திரிபுரி. மேகாலயா என்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி காரா, காசி, கோரா. பக்கத்தில் இருக்கிற குஜராத் என்கிற மாநிலம், அதன் தாய்மொழி குஜராத்தி. மத்திய பிரதேச என்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி சாந்திலி, மைதிலி, போஜ்புரி, அவதி. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா என்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி தெலுங்கு. கர்நாடகா என்கிற மாநிலம், அவர்களுடைய தாய்மொழி கன்னடம். இருக்கக்கூடிய கேரளா என்கிற மாநிலம், அவர்களுடைய தாய்மொழி மலையாளம். தமிழ்நாடு என்கிற நம்முடைய தாய்மொழி உயர்தனி மொழியாம் செம்மொழியான அன்னை தாய்மொழி. இத்தனை மொழிகள் இருக்கிற போது அரசியமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இந்தியாவில் ஹிந்தி படித்தால் போதும், இந்தி தான் இந்தியாவின் அடையாளம். உடனே இந்த பீகார்காரன், யூபிக்காரன், ஜார்க்கண்டுக்காரன், மத்திய பிரதேசக்கெல்லாம் ஹிந்தி படிச்சா நமக்கு வேலை கிடைக்கும் போல, ஹிந்தி படிச்சா நம்மளாம் உயர்ந்தரலாம் போலன்னு ஹிந்தி ஏத்துக்கிட்டான். தன் தாய்மொழி அவதிய, தாய்மொழி சாந்திலிய, மைதிலிய வேணான்னு சொல்லிட்டான். ஹிந்தி படிச்சுட்டான்.
ஹிந்தி படிச்சு நான் வளர்ந்துக்கிறேன்ட்டான். அந்த ஹிந்தி படிச்சான்ல, அந்த ஹிந்தி பண்டித்துகள், பீகார்காரர், யூபி காரர் இன்னைக்கு எங்க வந்திருக்காங்க? எங்க வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்க? பானிபூரி விற்க, பேல்பூரி விற்க. நம்ம சகோதரன் தான், எந்த மாற்று கருத்துல. இந்தியை திணித்த போது நான் ஹிந்தி படிச்சா முன்னேறலான்னு இந்திய படிச்சான். ஆண்டு கடந்துருச்சு, ஹிந்தி படிச்சான், வேலை கிடைக்கல. அவன் சொந்த தாய்மொழியை மறந்தான். இன்னைக்கு நம்ம ஊர் சிதம்பரத்துக்கும் குறிஞ்சிப்பாடிக்கு புவனகிரிக்கு எதுக்கு வந்துட்டான்? பானிபூரிக்கு வந்துட்டான், பேல்பூரிக்கு வந்துட்டான். அந்த இந்திய நம்மகிட்ட திணிச்சாங்க. எப்ப திணிச்சாங்க? நாடு சுதந்திரம் அடைச்சா, தமிழர்களே நீங்களும் ஹிந்தி படித்தால் முன்னேறலாம்டா, நீங்களும் ஹிந்தி படிச்சா பெரிய நாடாகலாம். ஆனா தமிழ்நாட்டிற்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட தோழர்கள், இதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த நம்முடைய நாவலர், பேராசிரியர் உள்ளிட்ட எண்ணிலடங்காத தலைவர்கள் அவர்களை வழிநடத்தி உங்கள் மேனாள் அமைச்சர், உங்களுடைய நீங்க வேங்கையின் மைந்தன் என்று கொண்டார்கள் MRK உள்ளிட்ட எண்ணிலடங்காத தலைவர்கள் தெரு தெருவாய் போனார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்தி படித்தால் வேலை கிடைக்காது, இந்தி படித்தால் நாம் முட்டாளாகி விடுவோம், இந்தி படித்தால் இந்த நாட்டை இந்திக்கார நாடு என்று விடுவான், நாம் இந்தியை விட முடியாது சொன்னார்கள். அவன் வாதம் செய்தான், காவல்துறை எடுத்து சுட்டான். எதற்கே ராணுவம் வந்தது, நாம் போராடினோம். இந்த கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கொண்டு கழகத்துக்காரர்கள் தெருத்தருவாய் போனார்கள். அப்போதுதான் சொன்னார்கள், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின் இந்த தேகம் பிறந்த லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, அதை வேற தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு செல்லுவார் அந்த இனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்தோம் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும், அற்பம் இந்திதனை அடுத்தொருவன் ஆதிக்கந்தனை வாங்குயில் கூவிடு பூஞ்சோலை எம்மை மாட்ட அணைக்கும் சிறைச்சாலை எங்க விடவும் தமிழ் தாய்தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்க வர என்று இந்தியை எதிர்த்து நாம் போராடினோம். இந்தி எதிர்த்து நாம் முடியாது என்று சொன்னோம். இந்தி படிக்காத தமிழ்நாடு இன்னைக்கு உங்கள் அமைச்சர் இருக்கிற விவசாய துறையில் 8 நதி ஓடல. கர்நாடகக்காரன் காவிரியில தண்ணி கொடுக்காட்டாலும், கேரளத்துக்காரன் முல்லை பெரியாறுல தண்ணி கொடுக்காட்டாலும், ஆந்திரக்காரர்கள் பாலாற்றில் தண்ணி கொடுக்காட்டாலும் 8 ஜீவ நதி நம்மகிட்ட ஓடல. ஆனால் அறிவியல் தொழில்நுட்பம் உண்டு, நம்முடைய கல்வியால் உயர்ந்து இந்தியாவில் விவசாய துறையில் முதல் மாநிலமாக வளர்ந்து நிற்கிறோம். நாம் ஹிந்தி படிக்கல, ஆனா மருத்துவத்துறையில் முதலிடத்தில் இருக்கிறோம். நம்ம ஹிந்தி படிக்கல, பள்ளிக்கல்வித்துறையிலும் உயர்கல்வித்துறையிலும் பள்ளிக்கல்வியை முடித்துவிட்டு உயர்கல்விக்கு போகிற மாணவர் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. நம்ம ஹிந்தி படிக்கல. ஊர் கட்டமைப்பு ராத்திரி இப்ப போய் சிதம்பரத்துக்கு 12 மணிக்கு போனோம்னா, சிதம்பரத்திலிருந்து சீர்காழிக்கு போறதுக்கு பஸ் இருக்கு. சீர்காழி போனா சீர்காழியில இருந்து கும்பகோணம் போறது பஸ் இருக்கு. கும்பகோணம் போனா கும்பகோணத்துல இருந்து அங்க பாபநாசம் போறதுக்கு பஸ் இருக்கு. பாபநாசம் போனா அங்க இருந்து மன்னார்குடி போறதுக்கு பஸ் இருக்கு. மன்னார்குடி போனா அங்க இருந்து பேராவூரி போறதுக்கு பஸ் இருக்கு. பேராவூரி போனா அங்க இருந்து ராமேஸ்வரம் போறதுக்கு பஸ் இருக்கு. அங்க இருந்து ராமேஸ்வரம் போனா திருச்செந்தூருக்கு போறது பஸ் இருக்கு. திருச்செந்தூர் இருந்து மதுரைக்கு பஸ் இருக்கு. மதுரைக்கு இருந்து கோயம்புத்தூர் பஸ் இருக்கு. கோயம்புத்தூர் இருந்து சேலத்துக்கு பஸ் இருக்கு. சேலத்துல இருந்து சென்னைக்கு பஸ் இருக்கு. இந்தியாலேயே போக்குவரத்து துறையில் வளர்ந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடுங்கிற மாநிலம் தான். இன்னைக்கு வேலை தேடி வருகிற இளைஞர்களுக்கு எவன் இந்தி படித்தால் முன்னேறலாம் என்று சொன்னானோ அந்த பீகார்கார சகோதரன், அந்த யூபிக்கார சகோதரன் இந்தி தெரியாது போலா என்று சொன்ன தமிழ்நாட்டை நோக்கி வருகிறான் என்றால் இந்த விதையை போட்ட மாநிலம், விதையை போட்ட கட்சி திமுக என்கிற கட்சி, அந்த கருப்பு சிவப்பு கொடி கொண்ட கட்சி. அந்த இயக்கம்தான் நாமெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும். ஏன் திரள வேண்டும்? எதற்கு திரள வேண்டும்? எங்கள் மொழியான தமிழை அழித்து சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிறான். எங்கள் மொழியான தமிழை நீசவாசம் என்று சொல்கிறான். எங்கள் மொழியான தமிழில் பாடம் நடத்த முடியாது, ஹிந்தி சமஸ்கிருதத்தை படி என்று மோடி சர்க்கார், மோடி அரசு சொல்கிற போது அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு எங்கள் தலைவர், எங்கள் முதல்வரை கரத்தை வலுப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்றுதான் நாங்கள் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஓரணியில் தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். நான் வரி கட்டுறேன், நான் திங்கிற சோத்துல அரிசியில ஜிஎஸ்டி கட்டுறேன், நான் குடிக்கிற தண்ணியில ஜிஎஸ்டி கட்டுறேன், போடுற செருப்புல ஜிஎஸ்டி கட்டுறேன், முடி வெட்டும் போது ஜிஎஸ்டி கட்டுறேன், அது வாங்குற பிளேட்ல ஜிஎஸ்டி கட்டுறேன், நான் பர்பஸ் விளக்குற அந்த பர்பஸைல ஜிஎஸ்டி கட்டுறேன், நான் வாங்குற பேஸ்ட்ல ஜிஎஸ்டி கட்டுறேன், பிரஸ்ல ஜிஎஸ்டி கட்டுறேன். அத்தனைகளும் ஜிஎஸ்டி கட்டின பின்னாடி நான் வரியை கொண்டு போய் மோடி அரசாங்கம் வச்சுட்டு கேட்டா அவன் அப்பா விட்டு சுத்தாங்க கேட்கிறான். ஆமாடா, என் அப்பன்னு ஆத்தாலும் கண்ணச்சதை தொங்க தொங்க உழைச்சு ஓடா கொடுத்த காசை திருப்பி கொடுங்க முதலமைச்சர் கொடுத்தா கேட்டா சொல்றாரு,
அது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு இந்த நாட்டுடைய முதலமைச்சர் நம் மண்ணை, நம் மொழியை, நம் மானத்தை காப்பதற்கு ஒரு இயக்கம் வேண்டும். அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்று இந்தியாவில் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் முதன்மை என்று நம் சுயமரியாதையை, நம் நிலத்தை, நம் மண்ணை பாதுகாக்கிற அந்த அணியை கட்டி எழுப்பியிருக்கிறார். அன்பு கொண்ட மக்களே, இந்திய அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், ஆனால் மக்களை நேசிக்கிற ஒரு தலைவர் என்றால் நம் அன்பு முதலமைச்சர் தான். அவர் கரத்தை நீங்கள் இறுகப்பற்றிக் கொள்ளுங்கள். ஜனநாயக நாட்டில் இன்னொரு மொழி பேசுவோன் மீது, இன்னொரு மதத்தை கடைபிடிப்போன் மீது ஒரு பாசிச வரி கொண்ட கும்பல் அரசியமைப்பு சட்டத்தை கிழித்து அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிராக RSS கும்பலும் பாஜகவும் வெறியாட்டம் ஆடுகிற போது இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் தான் டெல்லிக்கு எப்போதுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னார்னா அது நம்ம முதலமைச்சர் தான். ஏன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? என் மொழியை, என் மண்ணை, என் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தலைவர் கிடைத்தார். அவர்தான் உங்கள் தலைவர். ஒரு பக்கம் மகளிர் மேம்பாடு, ஒரு பக்கம் மாணவர் மேம்பாடு, ஒரு பக்கம் மீனவர்கள் மேம்பாடு, ஒரு பக்கம் நெசவாளர் மேம்பாடு, ஒரு பக்கம் விவசாயிகள் மேம்பாடு. இதையெல்லாம் தாண்டி எங்கள் மண்ணின் மானத்தை, மாநிலத்தின் மானத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அவர்தான் முத்துவேல் கருணாநிதி, அன்பு முதலமைச்சர். அவருக்கு துணையாய் எங்கள் அண்ணன் உதயண்ணா வந்திருக்கிறார். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. minambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.